கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய பக்தர்களே, ஒரு ஆலயம் ஒரு ஊரிலே கட்டி கொண்டிருக்கிறார்கள். அங்கே 2 நபர்கள் செங்கற்களை எடுத்து செல்கிறார்கள் அந்த பணிக்காக. அப்பொழுது இன்னொரு மனிதன் வந்து ஒரு மனிதனை பார்த்து 2 பேரிலே ஒருவனிடத்திலே கேட்கின்றார், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன் சொல்லுகிறான், இதோ நாங்கள் செங்கல் தூக்கி கொண்டு செல்லுகிறோம், உமக்கு தெரியவில்லையா? இவ்வளோ வெயிலே கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி இதை எடுத்து கொண்டு செல்லுகிறோம், இது தெரியாமல் நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களே என்று அவனிடத்திலே பதில் சொல்லுகிறான். அந்த மனிதன் 2வது நபரை பார்த்து அவனிடத்திலே கேட்கிறான், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அந்த 2வது மனிதன் சொல்லுகிறான், இதோ நான் ஆலயம் கட்டுவதற்காக செங்கற்களை எடுத்து செல்கிறேன். இந்த ஆலயத்திலே கட்டி முடித்த பின்பு என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெபிப்பார்கள், அதை கண்டு நான் மகிழ்ச்சியுறுவேன் என்று அங்கு மகிழ்ச்சியோடு சொல்லுகின்றானாம். அவர்கள் அந்த 2 நபர்களும் செய்கின்ற வேலை ஒன்றுதான். ஆனால் அந்த நோக்கம், எதற்காக நான் செய்கிறேன் என்று அவர்கள் பதிலளித்தார்களே, அதைத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக நான் இந்த பணியை செய்கிறேன், எந்த நோக்கத்திற்காக இந்த சேவையை செய்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதனும் எண்ணி பார்க்க இன்று இறைவன் அழைக்கிறார். தொண்டு செய்பவர்களா நீங்கள்? தொண்டு செய்பவர்கள் என்றால் உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று இன்றைய செய்தியாக கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒன்று. அதாவது ஒரு மனிதன் தொண்டு செய்கிறான் என்றால் அந்த தொண்டு எதற்காக என்று, எந்த நோக்கத்திற்காக என்று நாம் எண்ணி பார்க்கிற பொழுது ஒட்டுமொத்தமாக கடவுளுக்காக நான் செய்கிறேன், அந்த ஒரு எண்ணம் வர வேண்டும். அந்த ஒரு நோக்கமாக ஒரு மனிதன் அந்த தொண்டை செய்ய வேண்டும், சேவையை செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் இந்த சிறியோருள் ஒருவருக்கு நீங்கள் நல்லதை செய்கின்ற பொழுது, ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுக்கின்ற பொழுது எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிறருக்கு செய்கின்ற உதவியானது கடவுளுக்கு செய்கின்ற உதவி என்பதை நாம் அறிந்து, எந்த செயல்பாடாக இருந்தாலும் கடவுளுக்காக நான் செய்கிறேன், அவன்தான் தொண்டு செய்கின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கின்றவன் என்று சொல்ல முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது, தொண்டு செய்கின்ற மனிதன் எதற்காக, எந்த நோக்கத்திற்காக செய்ய வேண்டும் என்றால் தனக்காக அல்ல, மற்றவர்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும். சுயநலத்தோடு பல தொண்டுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொண்டு நிறுவனம் என்ற பெயரிலே தங்களுடைய பெயர் வெளிவர வேண்டும், தங்களுடைய புகழுக்காக நான் இத்தனை பேருக்கு நன்மை செய்தேன் என்று புகழ் சேர்ப்பதற்காக, என்னுடைய பெருமை பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுவல்ல உண்மையான தொண்டு செய்கின்றவர்களுடைய நோக்கமாக இருக்காது. மாறாக பிறருக்காக, ஆண்டவர் சொல்லுகிறாரே, ஒரு கை செய்வது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது. அதுதான் நல்ல ஒரு பண்பாக, சேவை மனப்பான்மையுடைய மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே தனக்காக அல்ல, பிறருக்காக, தான் பெரியவனாவதற்காக அல்ல, அடுத்தவர் வாழ்வதற்காக நாம் தொண்டு செய்ய வேண்டும். ஏதோ கொஞ்சம் செஞ்சுட்டு ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஐயோ நான் நல்லா இதெல்லாம் தொண்டு செய்கிறேன் என்று சொல்வது சரியான முறை அல்ல. அதன் மூலமாக சில வருமானங்களை சம்பாதித்து கொள்வது தொண்டு செய்பவனுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கைமாறு எதிர்பார்க்காமல் தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஏதோ தொண்டு நிறுவனம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் இதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற உதவி, அதுதான் தொண்டு.
நான் செய்கின்ற சேவை அதுதான் தொண்டு. சின்ன உதவி அது போதும். அந்த உதவியும் கைமாறு கருதாமல் பிறருக்காக நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அந்த தொண்டு செய்வதனுடைய நோக்கத்தை நமக்கு உணர்த்துகின்றார். எப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த தொண்டை செய்ய வேண்டும், செய்வார்கள் உண்மையாக என்று பார்க்கிற பொழுது, ஒரு தொண்டு செய்கின்றவன், சேவை செய்கின்றவன், மற்றவர்களுக்காக உதவி செய்கின்றவன் மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். ஏண்டா இவன் வந்தான், எதுக்குடா வந்தான், இதெல்லாம் இவனுக்கு செஞ்சுட்டு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு திரும்ப புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்ததாக தாட்சியோடு, தாட்சி நிறைந்த மனிதனாக இருக்க வேண்டும் ஒரு தொண்டு செய்கின்றவன். நான் தான் எவ்வளோ செஞ்சுட்டேன், எனக்கு உயர்ந்த பதவி வேண்டும் என்று நாம் எண்ணக்கூடாது, அல்லது புகழ் வேண்டும், இந்த சமூகத்திலே ஒரு அந்தஸ்து வேண்டும் என்பதற்காக நாம் சேவை செய்யக்கூடாது. அது உண்மையான தொண்டு செய்பவனுக்கு அழகல்ல, அது குணமல்ல. அன்னை தெரசாளுடைய வாழ்க்கையிலே அவருடைய சொற்றொடர் ஒன்று இருக்கிறது, நான் கடவுளின் கையில் இருக்கும் சிறு பென்சில். நான் கடவுளின் கையில் இருக்கும் சிறு பென்சில். நாம் பெரிய ஒரு மனிதனாக நாம் எண்ணி விடக்கூடாது. ஏதோ ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு நான் தான் இந்த ஊருக்கு செஞ்சேன், நான் தான் இந்த ஊருக்கு செஞ்சேன். கோயில் கட்டுகின்ற பொழுது கூட, இல்லை மற்ற காரியங்களுக்கு கூட நாம் உதவி செய்கின்ற பொழுது, நம்மால் இயன்ற நன்கொடைகளை கொடுக்கிற பொழுது என்னுடைய பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக நான் தொண்டு செய்கிறேன், சேவை செய்கிறேன் என்றால் அது உண்மையான தொண்டு செய்கிறவன் ஆண்டவருக்கு உகந்த மனிதனாக இருக்க முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், இப்படி தொண்டு செய்வதற்கென்று ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அவன் கைமாறு கருதாமல் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு, தாட்சியோடு, இரக்கம் நிறைந்த குணத்தோடு அவனுடைய அந்த வாழ்க்கை தொடர வேண்டும், சேவை செய்கின்ற மனப்பான்மை தொடர வேண்டும். எல்லாம் நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் கடவுளை மையப்படுத்தி செய்ய வேண்டும். எந்த செயலாக இருந்தாலும் சரி, அது நீங்களாக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான், நான் செய்தேன் என்று எந்த ஒரு மனிதனும் சொல்லக்கூடாது. கடவுள் என் வழியாக என்னை பயன்படுத்தி கொண்டார் என்ற அந்த எண்ணம் தான் நம்மிடத்திலே மிளிர வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுனுடைய வாழ்க்கையிலும் பல தொண்டுகளை பார்க்கிறோம். எவ்வளோ சேவை செய்திருக்கிறார். அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். மக்களை ஈடேற்றம் அடைவதற்காக, மக்களுடைய மீட்புக்காக. அவர் செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவர் நன்மையை செய்து கொண்டு சென்றார் என்று பார்க்கிறோம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இயேசுவினுடைய தொண்டு, மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 20 முதல் 28 வரை அவரை சொல்லுகிறார், நான் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு புரியவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நோக்கத்தை சொல்லிவிட்டார். அந்த உண்மையான ஆண்டவரை நாம் தரிசிக்க வந்திருக்கிறோம், அவரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நோக்கத்தை நம்முடைய நோக்கமாக நம்முடைய வாழ்விலே செயல்படுத்த வேண்டும். அதே போன்று ஆண்டவருடைய தொண்டு என்று பார்க்கும் பொழுது கண்களால் தொண்டு செய்தார், கைகளால் தொண்டு செய்தார் என்று கூட நாம் எண்ணி பார்க்கலாம். கண்களால் எவ்வாறு அவர் தொண்டு செய்தார் என்று பார்க்கிற பொழுது மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த பாழ்வெளியிலே சென்று கொண்டிருக்கிறார். அங்கே மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. இவரை பார்ப்பதற்காகவும், இவர் செய்கின்ற வல்ல செயல்களை பார்ப்பதற்காகவும், இன்னும் நன்மைகளை பெற்றுக்கொள்வது வேண்டும் என்பதற்காகவும் இயேசுவை நோக்கி அவர்கள் இருக்கிறார்கள். இயேசு பார்க்கிறார். பார்த்து சும்மா இருந்து விடவில்லை, அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே அவர் மக்களை, ஆயனில்லா ஆடுகள் போல இருந்த அந்த மக்களை பார்த்து பரிவு கொள்ளுகின்றார். கண்களால் அவர் தொண்டு செய்கிறார், பரிவு மனப்பான்மை. கைகளால் அவர் தொண்டு செய்தார். என்ன, தொழுநோயாளர்களை தொடக்கூட அருகதையற்ற அந்த நாட்களிலே, தொடாமல் எட்டே நின்று பேசிக்கொண்டிருக்கின்ற அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு குணமாக்குகிறார். அவருடைய சேவை, அவருடைய தொண்டு. எனவே இப்படியாக தன்னுடைய உயிரையே நமக்காக தியாகம் செய்திருக்கிறார். அதுதான் உண்மையான தொண்டாக, இறைவன் விரும்புகின்ற தொண்டாக நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெற வேண்டும். நாம் இந்த உலகிலே வாழுகிற பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொன்றும் பிறருக்காக, நம்முடைய புகழ்ச்சிக்காக அல்ல,
நாம் கடவுளிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விட வேண்டும். அவர் நம்மை பயன்படுத்தி கொள்வார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனவே அப்படித்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பை அன்னை மரியாளும் செய்தார் என்பது நமக்கு தெரியும். அன்னை மரியாள் தான் தொண்டு செய்வதற்காக, சேவை செய்வதற்காக எலிசபெத் அம்மாளை நோக்கி 3 மாதம் அங்கே தங்கி அவருக்கு சேவை செய்கின்றார். எதிர்பார்ப்பு ஒன்றுமல்ல, அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக அங்கே செல்லவில்லை. இன்றும் அன்னை மரியாள் இருந்து கொண்டு தொண்டு செய்து கொண்டே தான் இருக்கிறாள். இன்றும் இந்த உலகிலே அன்னை மரியாளுடைய பிரசன்னம் இருந்து இதோ தொண்டு செய்கின்றாள் என்றால் அதற்கெல்லாம் நாம் அனைவரும் சாட்சிகள். இன்று இங்கே குடியிருக்கிறோம் என்றால் அன்னை மரியாளுடைய பரிந்துரைக்காக இங்கே வந்திருக்கிறோம். அந்த பரிந்துரை செய்கின்ற அந்த சேவையை இன்றும் செய்து கொண்டிருக்கிறாள். வாருங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்களுக்காக நான் இங்கே இருக்கிறேன். உங்களுடைய தேவைகளை நான் ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசி உங்களுக்கு எல்லாவற்றையும் சரி செய்வேன், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு பெற்றுத்தருவேன் என்று அன்னை மரியாள் இங்கே நின்று கொண்டிருக்கிறாள். இங்கே இருந்து கொண்டு நம்ம எல்லாம் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறோம். அந்த நோக்கத்தோடு தான், அந்த விசுவாசத்தோடு தான் நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். அன்னை மரியாளுடைய சேவை மனப்பான்மையை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு அன்னை மரியாளுடைய சேவை மனப்பான்மை என்றால் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தாள். கபிரியேல் தூதர் அன்னை மரியாளிடத்திலே நல்ல செய்தியை சொல்லுகின்ற பொழுது, மங்கள வார்த்தை சொல்லுகின்ற பொழுது, அவள் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னையே தாழ்த்தி கொண்டாள். அவ்வாறு தாழ்த்தி கொண்டு, நான் ஆண்டவருடைய பணிகளிலே நானும் ஈடுபட்டிருக்கிறேன், ஆண்டவர் எதையெல்லாம் எனக்கு பணித்தாரோ அதை நான் கீழ்ப்படிந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று அவருடைய வாழ்வின் மூலம் செய்து காட்டினாள். எனவேதான் எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையாள் என்று போற்றுமே என்று அந்த அவருடைய பாடலிலே அவர் தன்னை பற்றி வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவருக்கு உகந்தவராக இருந்தார், ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார். எல்லாரும் நாம் அன்னை மரியாளை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்று நாம் அதற்காகத்தான் இன்றைய நாளிலே ஒரு திருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்ட நாள். எதற்காக அவள் அரசியாக முடிசூட்டப்படுகின்றாள்? எதற்காக அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டால்? இதெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கின்ற பேரு கடவுளுடைய தாய் என்பதற்காக அல்ல, மாறாக கடவுளுடைய விருப்பப்படி தன்னையே அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து தாட்சியோடு ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ததினால்தான் இந்த பேற்றை பெற்றாள். அப்படி என்றால் நம்மாலும் அந்த பேற்றை பெற முடியும். ஆண்டவரால் உயர்த்தப்படுவோம். எப்பொழுது என்றால் நாமும் மற்றவர்களுக்காக சுயநலமின்றி, பெருமைக்காக அல்ல, மாறாக சுயநலமின்றி தன்னையே தாழ்த்தி தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவர் சொல்கின்ற அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் நம்மையும் உயர்த்துவார். இதுதான் நம்முடைய ஆழமான விசுவாசமாக இருந்து நாம் வாழக்கூடிய ஒன்றாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இத்தகைய ஒரு உள்ளத்தை நாம் பெற முடியுமா? பெற்று பயன் பெற வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். வாருங்கள், நீங்கள் தாட்சியுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? உங்களை நான் உயர்த்துவேன். ஆண்டவருக்காக நீங்கள் பணி செய்கிறீர்களா? தொண்டாற்றுகிறீர்களா? நான் உங்களுக்கு மேன்மையான வாழ்வை தருவேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய இறைவன் நமக்கு உதவி புரிவார். அந்த மனப்பான்மையோடு இந்த திருப்பலியில் இறை ஆசி வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன்.